தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் சக்திவேலுக்கு பெரியகுளம் பகுதி வடுகை விவசாயிகள் சங்கம் முழுமையான ஆதரவு தெரிவித்தனர். அதேபோல ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதிரியார்கள் விசிக வேட்பாளர் சக்திவேலுக்கு பொன்னாடை போர்த்தி பானை சின்னத்திற்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த நிலைப்பாட்டு அறிக்கை 2026 நிலைப்பாட்டு அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம். இது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையில் பொறுத்த மட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு ஆபத்து இருக்குது. ஜனநாயகம் ஒரு கேள்விக்குள்ளாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த ஜனநாயகத்தை காப்பதற்கும் அதே போன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு சரியான கூட்டணி அப்படிங்கிறது மதசார்பற்ற கூட்டணியாக தான் இருக்க முடியும். அப்படிங்கிற வகையில் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியை ஒரு நிபந்தனையுடன் ஆதரிக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் இன்னும் செய்யப்பட வேண்டும் என்கக்கூடிய கோரிக்கைகளோடு அவர்களை ஆதரித்திருக்கிறோம். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வெல்ல வேண்டும் என்கக்கூடிய வகையில் பார்க்கின்றோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற வேட்பாளர்களும் அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும், மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும், முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போன்று இருக்கக்கூடிய அனைத்து சட்ட உறுப்பினர்களும் திமுகவுடைய சட்ட உறுப்பினரோடு சேர்ந்து இவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று பார்க்கின்றோம். இந்த சட்டவை ஒரு சரியான சட்டவாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய இந்தியாவையும் தமிழகத்தையும் முழுமையாக காப்பாற்ற முடியும். அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். அந்த அடிப்படையில் தான் இந்த நிலைப்பாட்டு அறிக்கையை வைத்திருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டு அறிக்கையை வைத்தது மட்டுமில்லாமல் இதில் ஜெயிக்கக்கூடிய இந்த கட்சிகள் நாங்களும் கண்காணிப்போம் என்கக்கூடிய விஷயத்தையும் நாங்கள் உள்ளே சொல்லியிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் ஒரு மாதிரி சட்டமன்றத்தை சிவில் சமூக அமைப்புகள் அனைத்தும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையும் உருவாக்கியிருக்கிறோம். இந்த வகையில் அனைவரும் இணைந்து செய்யக்கூடிய சிவில் சமூக அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டை காப்போம் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். 1